விஜயகாந்த் சாரியே என்னோட கால் தூசுக்கு கூட சமம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீமானால எப்படிதான் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஐயா சீமான் அவர்கள் ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு, ஆனா இப்பதான் பச்சோந்தி மாதிரி மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆரம்ப காலத்திலேயே யாரையோ காசு வாங்கிட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற தலைவரை இவ்வளவு கேவலமா பேசிருக்கிறத பார்க்கும்போதுதான் நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு லூசு பையன் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவாங்க. விஜயகாந்த் காலு கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த்? சீமான் உங்களை இந்த அளவுக்கு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் கேட்கும்போது அவர் சொன்ன அறிவுபூர்வமான பதில பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜயகாந்த் ஐயாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ரெக்கார்ட் தெரிவிக்க விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எத்தனை பேருக்கு விஜயகாந்த் ஐயாவை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். தப்பா பேசும்போது உங்களோட மன ஃபீலிங் எப்படி இருக்கும்? உங்களோட ஃபீலிங் இந்த கதையில வாங்கி இந்த கதையில விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம எதையோ ஒன்று நினைச்சு வெற்றி காணணும்னு போயிட்டு போய் இதெல்லாம் சின்ன மேட்டர். இதுன்னு இல்லை.